ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. ஷாபான் மாதத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். இன்ஷால்லா ரமலானை நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த ரமலானை நெருங்கக்கூடிய பாக்கியத்தையும் நோன்பு நோற்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாருக்கும் அல்லாஹ் தருன்னு அல்லாவோட நம்ம துவா செய்வோம். ஆமாங்க, வீடு க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிட்டோம். இன்றைக்கி காலையிலேருந்து ஏர்லி மார்னிங்லேருந்து வீடை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நோன்பு வைக்கிறதுக்கும் தொழுகிறதுக்கு குரான் ஓதுறதுக்கு நம்ம சுத்தமாக இருந்தால் தான் நல்லது. சுத்தம் ஒரு ஈமானில் ஒரு பகுதி. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் க்ளீன் பண்ணிட்டீங்களா? நோம்புக்குள்ளே வேலைலாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 25 நாள் 26 நாள் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செய்வோம் எல்லாருக்கும் அந்த நோம்பு நோக்கிறதுக்குள்ள பாக்கியத்தை அல்லாஹ் தருன்னு. எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் எப்போதும் பண்ணுறது தான், இருந்தாலும் அந்த நோம்புக்காக ஒரு ஸ்பெஷல் க்ளீனிங் இருக்கும். ஸ்க்ரீன்லாம் எல்லாம் பழைய ஸ்க்ரீன்லாம் எடுத்துகிட்டு புது ஸ்க்ரீன் போட்டாச்சு. போட்டு வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது சரி ஒரு மதியானம் டீ சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பழைய ஜாமான்லாம் கழிச்சாச்சு. எது எது தேவையில்லையோ அதெல்லாம் கழிச்சாச்சு. ஆமாங்க, இடையில ஒரு டீ சாப்பிட்டா தான் நமக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும் பிரெயின். சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டே நான் ஒரு டீ சாப்பிட்டேன். நான் யாருக்கெல்லாம் இந்த மரவள்ளி சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சியாச்சு. சரி அப்புறம் நம்ம மோப் போட்டுருவோம்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு மோப் போட்டேன். நான் இதுக்கு இடையில நான் சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க, இந்த கிளினிக்லாம் முடிஞ்ச பிறகு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்கவே அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ ஒரு நீட்டாக இருந்துச்சு. எது தேவையில்லையோ அதெல்லாம் நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். நான் கிச்சன்லாம் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக செஞ்சிட்டேன் சமையல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். இந்த வேலையிலையும் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆமாங்க, கத்திரிக்காய் கொஸ்து செஞ்சுட்டேன். அப்புறம் சலாட் செஞ்சுட்டேன், வெள்ளரி பிஞ்சி சலாட் செஞ்சுட்டேன். சிக்கன் 65 இல்லைண்டா எப்படி பிரியாணிக்கு 65ம் ரெடி ஆகிட்டுருக்கு. அம்மாவுக்காக பீன்ஸ் கேரட் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீடை பார்த்தோன்னே எவ்வளோ ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. சுத்தம் பண்ணும்போது தாங்க இதாக இருக்கும். சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நம்ம வீட்டை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். உடனே சாம்பிராணி ஏற்றி வச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை எனக்கு க்ளீன் பண்ணி இது மாதிரி சாம்பிராணி ஏற்றி வச்சுருந்துங்க. சாம்பிராணி இல்லைன்னா ஊதுவத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.